இந்த உலகத்துல அப்படியே வர்ற சூழ்நிலை நிமித்தமா வேலையெல்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, சூழ்நிலை மோசமா போயிட்டு இருக்குது, காசு இல்லாம போயிரும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியாது. கவலையப்படாதீங்க. பறவைகளை போஷிக்கிற தேவன், பூக்களை எல்லாம் உடுத்தி வைக்கிற தேவன் உங்களையும் போஷிப்பார், பராமரிப்பார், பாதுகாப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய எண்ணத்துல, உங்க நோக்கத்துல எல்லாத்திலயுமே ஒரு ஆழமான ஒரு சிந்தனை பெறும். தேவன் நல்லவர் தான், நன்மை செய்வார் தான். என் வாழ்க்கையில தீமை இருக்கும், வாழ்க்கையில தீமை இருக்கிறதுனால ஆண்டவர் தீமை செய்வார்ன்றது எண்ணம் வரக்கூடாது. தேவன் நல்லவர், எனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வாரு, எனக்கு வெற்றியை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார். அவர்கிட்ட இருந்து வியாதி வரவே முடியாது, அவர்கிட்ட இருந்து தரித்திரம் வர முடியாது. அதனாலதான் வியாதி எல்லாம் வந்துச்சுன்னா எதிர்த்து நிக்கணும். வியாதியே வர முடியாதுன்னு நான் சொல்லணும். நானு ஒருவேளை சிம்டம்ஸ் வந்தா கூட உடனே நான் என்ன பண்ண, எதிர்க்கணும். ஏன் பரலோகத்துல போய் எதிர்க்க வேணாம், பரலோகத்துல வியாதியே கிடையாது. இந்த பூமியில தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா எதிர்க்கணும்.